வந்து பாட்டிக்கிட்ட எவ்வளோ பேசி பார்க்குறாரு. ஆனா, பாட்டி புரிஞ்சுக்கிற மாதிரியே இல்ல. காவேரி இந்த வீட்டுக்கு தேவையே கிடையாது. காவேரி தேவையில்ல அப்படின்ற மாரியே பேசிட்டு இருக்காங்க. அதனால விஜய் செம்மையா டென்ஷன் ஆயிடுறாரு. "உனக்கு எல்லாரோட காவேரி தான் முக்கியமா? எதுவுமே உனக்கு முக்கியம் இல்லையா? ஏன்டா இப்படி பண்ணிட்டுருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. "இங்க பாருங்க பாட்டி, நான் எவ்வளோ புரிய வைக்க பார்த்துருக்கேன். ஆனா, நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி இல்ல. காவேரி எப்படி நீங்க ஏத்துக்க போறதில்ல. அது எனக்கு நல்லா தெளிவா தெரிஞ்சு போச்சு." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரூமுக்கு போறாரு. அத பார்த்துட்டு, "என்ன இவன் இப்படி பண்றான்?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காங்க எல்லாருமே. "இங்க விஜய் என்னடா பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னோனே தாத்தா எல்லாரும் கேட்குறாங்க. என்ன பண்ணிட்டுருக்கான், ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு கீழே வராரு. அதை பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. "என்ன விஜய் என்ன பண்ணிட்டுருக்க? இப்போ எங்கே போற? ஏதாவது ஒன்று சொல்லக்கூடாது. உடனே கோச்சுக்குன்னு எங்கேயாவது போயிடுற. இதே மாதிரி தான் பண்ணிட்டுருப்பியா நீ?" அப்படின்னோடனே, "நான் கோச்சிலாம் போகல. இந்த ஒரே நடையாக போகிறேன் வீட்டை விட்டு" அப்படின்றாரு. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. பாட்டி வந்து, "என்னடா சொல்கிற?" அப்படின்னோடனே, "இது உன் வீடுடா, இதெல்லாம் உன்னோடதுடா. என்னோடது இல்லை எதுவுமே கிடையாது. ஏன்னா என் விருப்பம் தான் யாருக்கும் முக்கியம் கிடையாது. அவங்கவுங்க விருப்பம், அவங்கவுங்க சுயநலம் தானே முக்கியம். அதனால் அவங்கவுங்களுக்கு என்ன விருப்பமோ அதை செஞ்சுக்கங்க. இதுக்கப்புறமாவும் இந்த வீட்டில் நான் இருக்க முடியாது. எப்போ காவேரி இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களோ, அப்போவே நானும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா என் காவேரி வரக்கூடாதுன்னா, அப்போ நானும் வரக்கூடாதுன்னு அர்த்தம். நானும் காவேரி ஒன்று தான். என்றைக்குமே எங்கள் 2 பேரும் பிரிக்க முடியாது. அதனால் எங்கடா போற? அந்த காவேரி வீட்டுக்கே போறியா?" "ஆமாம், காவேரி வீட்டுக்கு தான் போகிறேன். காவேரி கூட தான் இனிமேட்டு வாழ போகிறேன். நானும் காவேரி ஒன்றா வாழறது முடிவு பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா எங்களுக்கு யாருமே தேவை கிடையாது. யாருமே எங்களை புரிஞ்சுக்கல. அதனால் நாங்கள் போகிறோம். முக்கியமான விஷயம், இதுக்கப்புறமா வந்து நீங்கள் அங்கே பிரச்சனை பண்ண மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். தேவையில்லாமல் எங்களுக்குள்ளே பிரச்சனை பண்ணி விடாதீங்க. உங்களை கெஞ்சி கேட்குறேன். இதுக்கப்புறம் என் வாழ்க்கையும் வாழ விடுங்க. நானும் காவேரியும் நிம்மதியாக வாழணும்னு நினைக்கிறோம்." "அப்போது நீ வரவே மாட்டியா விஜய்?" "நான் வரமாட்டேன். இந்த 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 இதெல்லாம் யாரா பார்த்துக்கிறது?" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. "அதெல்லாம் நீங்களே பார்த்துங்க. அதான் உங்களோட மருமகன் வந்திருக்கார்ல, அவர் பார்த்துப்பாரு." தாத்தா வந்து, "என்னடா விஜய் இப்படி சொன்னால் எப்படிடா? இதெல்லாம் உன்னோடதுடா. நீ ஏன்டா எல்லாரும் பார்த்துக்க சொல்லணும்?" அப்படின்னோடனே, "தாத்தா ப்ளீஸ் தாத்தா, என்னை மன்னிச்சிடுங்க. எனக்கு எதுவுமே முக்கியமாக இப்போ தோணல தாத்தா. காவேரி மட்டும் தான் எனக்கு முக்கியமாக தோன்றா. அதனால் நான் காவேரி கூட வாழணும் தாத்தா. காவேரி கூட சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்றேன் தாத்தா. ப்ளீஸ் தாத்தா, என் ஆசைக்கு நீங்களாவது வந்து கொஞ்சம் வந்து முக்கியத்துவம் கொடுங்க. என் மனசை நீங்களாவது புரிஞ்சுக்கங்க." அப்படின்னோடனே தாத்தா என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் தவிக்கிறாரு. அடுத்து வந்து, "இங்கே பாருங்கள் தாத்தா, நான் ஆஃபீஸ் கூட வரமாட்டேன். அதனால் ஆஃபீஸ் விஷயம், வீட்டு விஷயம் எல்லாத்தையும் ப்ளீஸ் தாத்தா நீங்களே பார்த்துக்குங்க. என்னை எக்காரணம் கொண்டும் எந்த தொல்லையும் பண்ணாதீங்க. என்னை நிம்மதியாக வாழ விடுங்க. உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன்." அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்றாரு. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. "நான் கிளம்புறேன்னு" எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. பாட்டி கேட்காம கிளம்பிடுறாரு. "இப்போ உனக்கு சந்தோஷமா? என் பேரன் போயிட்டான். இனிமேட்டு நீ என்ன பண்ணுமோ பண்ணிக்கோ. அப்போவே சொன்னேன் இதெல்லாம் பண்ணாதுன்னு. கேட்டியா கல்யாணி? கண்டிப்பாக வருவான் அவன். அந்த சாரதா இவங்க 2 பேரும் வாழலாம் விட மாட்டா. அதனால் பாருங்கள், போன வேகத்தை திரும்பி வரானா இல்லையான்னு சொல்லிட்டு அப்படி பாட்டி போகிறாங்க. விஜய் வராமல் இருக்கதா நம்மளுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, யோசிக்கிறாரு அவங்க சித்தப்பா. இங்கே வந்து விஜய் வர்றதை பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி விஜய் வந்து, "இதுக்கப்புறம் நானும் காவேரியும் தனியாக தான் இருக்க போகிறோன்ற விஷயத்த சொல்கிறாரு. "வா காவேரி போகலான்னு" கூப்பிட்றாரு. அதுக்கு வந்து, "இல்லைங்க, வெளியெல்லாம் நான் அனுப்ப முடியாது என் பொண்ணை. இப்போ இருக்க நிலைமையில அவள் மாசமா இருக்கா." அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி எல்லாரும் சேர்ந்து விஜய்க்கு புரிய வைக்கிறாங்க. விஜயும் புரிஞ்சுக்கிறாரு. அந்த சின்ன ரூம்லேயே நாங்கள் இப்போ அட் ப்ரெசென்ட் தங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கிக்கிறாங்க. அப்போ வந்து விஜய் வந்து காவேரியை வந்து பார்த்து கவனிச்சிக்கிறாரு. இதெல்லாம் பார்த்து சாரதா அப்படியே பூரிச்சு போகிறாங்க. "இவ்வளோ நல்ல பையனை நான் இவ்வளோ நாள் ரொம்ப மோசமாக பேசியிருந்தேனே. அவன் எந்த சொத்து சோக்கும் ஆசைப்படாதவனாக இருக்கான். அவன் பணத்திமிரில் தான் என் பொண்ணை இந்த மாதிரிலாம் கையெழுத்து வாங்கினான்னு நான் நினச்சிட்ருக்கேன். ஆனால் அவனுக்கு பணத்து ஆசையோ பணத்திமிரோ கொஞ்சம் கூட இல்லை. நான் தான் புரிஞ்சுக்காமல் இப்படி நடந்துக்கிட்டேன்." அப்படி சொல்லிட்டு சாரதா வருத்தப்படுறாங்க. இப்போ வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம் சாரதா? பார்த்தல, அந்த பையன் ராஜா மாதிரி வாழ வேண்டிய பையன் இங்கே வந்து காவேரிக்காக எப்படி கஷ்டப்படுறான் பார்த்தியா? அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாங்க பாட்டி. இங்கே வந்து காவேரி வந்து கேட்குறாங்க, "ஏங்க இப்படிலாம் பண்ணீங்க? எல்லாத்தையும் ஏங்க தூக்கி போட்டு வந்தீங்க? பாட்டியோ தாத்தா வரதுனால பார்த்துக்கலாம் காவேரி." அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்கிறாரு விஜய்.